உங்களால் சரியாக முடிவுகளை எடுக்க முடியல அப்படின்னு நீங்கள் எப்போதுமே கவலைப்படுறீங்களா? இல்லை முடிவுகள் எடுக்கிறதுக்கு எப்போதுமே தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது, என்னால் எந்த விஷயத்தையுமே சீக்கிரமாக முடிவு பண்ணவே முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். எதனால் இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்குது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஜெயஸ்ரீ, ஐ எம் அ மைண்ட் கோச் அண்ட் ஹோப்பனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்போ தான் வீடியோஸை தொடர்ச்சியாக உங்களால் பார்க்க முடியும். சரி, முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான விஷயம். அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, சில சமயங்களில் நம்ம முடிவு எடுத்து தான் ஆகணும். அப்புறம் பார்த்துக்கலாம்னு சில விஷயங்களை நம்மளால் போஸ்ட்போன் பண்ணவே முடியாது. அப்படி இருக்கிறப்போ முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான, தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். சரி, அப்படின்னா ஏன் நம்ம முடிவெடுக்க தயங்குறோம்? அது முக்கியம் நம்மளுக்கு தெரியுது, அப்புறம் ஏன் நம்மளால் முடிவெடுக்க முடியல அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். சில சமயங்களில் நம்ம முடிவெடுத்தது சரியாக எதிர்பார்த்த மாதிரி சரியாக நடக்கலை அப்படின்னா அதோடய ரிசல்ட் நம்மளுடைய மனசில் பதிஞ்சு போயிருக்கும். நான் இந்த விஷயத்தை செஞ்சேன், இது எனக்கு சரியாக வரல அப்படிங்கிற மாதிரி பல தடவை நம்ம மைண்டுக்குள்ளார நம்ம அதை ரீகால் பண்ணியிருப்போம், அதை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த செஞ்ச ஒரு விஷயத்தினால இந்த மாதிரி பிரச்சனை வந்தது அப்படிங்கிறது நம்மளுடைய மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கும். அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை செய்ய போகிறப்போ ஏற்கனவே ஒரு விஷயத்தை இப்படி தான் நானாக முடிவெடுத்தேன், அதனால் என்னால் அது சரியாக செய்ய முடியல, அதனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நான் மாட்டிக்கிட்டேன், அதனால் திரும்பி நான் எதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும், அதை பேசாமல் மற்றவங்க யாராவது எடுக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லைன்னா அந்த பிரச்சனைக்கு நான் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம போஸ்ட்போன் பண்ண பார்ப்போம். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, சில சமயங்களில் நிறைய விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அன்னைக்கே முடிவெடுத்துருக்கலாமே அப்படின்னு ஒரு தாட்டு பின்னாடி வரும். ஸோ எனிஹவ் நம்ம ஒரு சில விஷயங்களை முடிவெடுத்து தானே ஆகணும். சரி, இந்த பிரச்சனையை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? ஏன்னா நம்ம முடிவெடுக்க தயங்குறப்போ நம்ம மனசுக்குள்ளார என்ன மாதிரி தாட் வருது அப்படிங்கிறத கவனிக்கலாம். அது நம்மளுடைய பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ்லேருந்து வருதா, இல்லைன்னா ஃபியர் ஆஃப் ஃப்யூச்சர்லேருந்து வருதா, இல்லை கரண்ட் சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு தயக்கம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கலாம். 2 நிமிஷம் நம்மளுடைய மென்டல் ஒர்க் நம்ம பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ்லேருந்து வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மனசுக்குள்ளார என்ன சொல்லிக்கலாம், அந்த சமயங்களில் எனக்கு அது சரியான அளவு எனக்கு கைடன்ஸ் இல்லை, சரியான முறையில் எனக்கு அந்த விஷயத்தை பற்றி அறிவு இல்லை, சரியான விஷயத்தில் எனக்கு தெளிவு இல்லை, அந்த விஷயத்தை பற்றி தெளிவில்லாததுனால தான் நான் அந்த மாதிரி முடிவெடுத்தேன், அதனால தான் அந்த விஷயம் சரியாக நடக்கலை. ஆனால் இப்போது எனக்கு அந்த விஷயத்தை பற்றின நிறைய ஒரு விஷயம் எனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு, நல்ல கிளாரிட்டி இருக்குது, அதனால் இந்த முடிவை நான் தைரியமாக எடுக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம். ஸோ ஒரு ஃப்யூச்சரை பற்றின ஒரு தயக்கம் இருக்குது அப்படின்னா எதனால் இந்த தயக்கம் வருது? ஃபியர் ஆஃப் அன்சர்டனிட்டி, ஏதோ ஒன்று நம்மளுக்கு தெரியாமல் நடந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தயக்கம். ஸோ இந்த தயக்கத்துக்கு அது இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம், இந்த தயக்கம் எதனால் வருது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒரு பிரச்சனை வர்றப்போ, மனசுக்குள்ளார அந்த நெகட்டிவ் தாட் வர்றப்போ, ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வர்றப்போ நம்மளுக்குள்ளார சில கொஷின்ஸை கேட்டுக்கலாம். எதனால் இந்த மாதிரி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பித்தோன்னா நம்மளுக்கு அதுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நம்மளுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். சரி, அந்த தெளிவான மனநிலையில் நம்ம எடுக்கிற முடிவுகள் கண்டிப்பாக சரியானதாக தான் இருக்கும். சரி, இந்த தெளிவை கொண்டு வரத்துக்கு என்ன பண்ணுறது? மனசில் எப்போதுமே ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது, இந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கு தேவையான அந்த தெளிவான மனநிலை எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஹோப்பனோ மெடிடேஷனை தொடர்ந்து பண்ணலாம். ஹோப்பனோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு ஏன்ஷியன் ஹவாயன் மெடிடேஷன். இதில் 4 ஃப்ரேசஸ் இருக்குது. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ. அதாவது நம்ம மனசில் இருக்கிற, நம்மளை அறியாமல் ஸ்டோர் ஆகியிருக்கிற அந்த நெகட்டிவ் மெமரிஸ், நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் இமோஷன்ஸ், அந்த நெகட்டிவ் பிலீவ்ஸ், எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான உணர்வுகள், எதிர்மறையான நம்பிக்கைகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கான மெடிடேஷன் தான் இந்த ஹோப்பனோ மெடிடேஷன். இது சொல்கிறப்போ நம்மளை அறியாமல் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது நம்மளுடைய ஆழ்மனதில் இருக்கிற, நம்மளை அறியாமல் ஸ்டோர் ஆகியிருக்கிற பல விஷயங்கள் கிளியர் ஆகும். அந்த சமயங்களில் நம்ம மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவு பிறக்கிறத நம்மளால் உணர முடியும். ஸோ மனசு தெளிவாகிறப்போ முடிவுகளை சரியான நேரத்தில் சரியான முறையில் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு தேவையானது மனசுக்கு தெளிவான ஒரு மைண்ட் செட் தேவை. அந்த தெளிவான மைண்ட் செட்டுக்கு நீங்கள் ரெகுலராக ஹோப்பனோ மெடிடேஷனை ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.